சப்பாத்திக்கு, புரோட்டாக்கு, தோசைக்கு, இட்லிக்கு பொருத்தமான குருமாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெறும் கேரட்டு பீன்ஸ் போட்டு பண்ணியிருக்கேன். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி புரோட்டாக்கு தான் பண்ணியிருக்காங்க. சப்பாத்திக்கு நீங்கள் வச்சு சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட் வந்து. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, லவங்கம், சோம்பு, கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயத்தையும் ஆட் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. தக்காளிங்க, பெரிய தக்காளினா 1 போட்டுக்கோங்க, சின்ன தக்காளினா 2 போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினேன்னா நல்லா வதங்கிடும். இந்த மாதிரி உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து. ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இஞ்சியோட பச்சை வாடை போகணும். பச்சை வாடை போகிறதுலையும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதில் வெஜிடபிள் ஆட் பண்ணிடலாங்க. பீன்ஸ் ஒரு 4-5 பீன்ஸு, ஒரு கேரட்டு, இங்கே உருளைக்கிழங்கு வேணாலும் போட்டுக்கிடலாம். கேரட்டு பீன்ஸ் போட்டாலே நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் பட்டாணி போட்டுக்கிடலாம். இப்போ மசாலா 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாடை போதிலையும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், பொட்டுக்கடலை, கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சிருக்கேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் வதக்கினா போகிறோம். ரொம்ப நேரம் வதக்கினேன்னா நம்ம பொட்டுக்கடலை போட்டுக்கனால டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் 1 நிமிஷம் வதக்கிட்டு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜார் அலம்பி தண்ணி ஊற்றிக்கணுங்க. கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும். நம்ம பொட்டுக்கடலை போட்டுக்கனால திக்காகும். இங்கே பொட்டுக்கடலைக்கு பதில் முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி போல் வச்சுருக்கேன். கொதித்ததுக்கப்புறம் திக்காயிரும். உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதித்து நல்லா திக்காயிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தழை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அட்டகாசமான சுவையில் குருமா ரெடிங்க. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ மூடி வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் பாலக் பரோட்டாவுக்கு தான் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாலக் பரோட்டா வீடியோ வந்து சேனலில் வரும் பாருங்கள். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க குருமா கூட சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.